Comrades, welcome to Garu Defense Training Academy. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இஸ் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ பேசிக்கலி மேட்ரிசஸ்ன்றது எனி செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ ரெக்டாங்குலர் braces. ஸோ ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4, பேசிக்கலி நமக்கு 2x2 மேட்ரிசஸ் நம்ம படிச்சிருப்போம். 2x2 மாடஸ், 2x2 மேட்ரிக்ஸ், செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ், ஆர் 3x3 மேட்ரிக்ஸ், that is 1 2 3 4 with 9 elements, 4 5 6 7 8 9. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 9 எலிமெண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ் 3x3 தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் 3x3 பார்த்துருப்போம். அண்ட் செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற பேசிக் டைப்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அதில் இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு எடுத்துட்டா types of matrices. Adala first category we can give it as column matrix. Column matrix என்றது என்னன்னா மேட்ரிக்ஸோட vertical directionல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 0 √3 1, இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, அண்ட் இது தொடர்ந்து அப்போ ஆப்வியஸ்லி அடுத்து என்ன சொல்ல போறேன்னு தெரியும். அடுத்தது ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஹாரிசான்டல் ரோ. 0 √3 0.5, ஓகே, and followed by square matrix. ஓகே, ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னன்னா அதோட நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, விச் இஸ் நான் இங்கே ஷார்ட்டாக NC ஈக்குவல் டு NR எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ அதோட கான்செப்ட் படி இப்போ 2 ரோஸ்ன்னு எடுத்தோன்னா 2 காலம்ஸ் இருக்கும். தட் இஸ் 2x2 ஆர்டர் மேட்ரிக்ஸ். ஸோ ஆல் தி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே, ஸ்டார்டிங் சொன்ன மேட்ரிக்ஸஸ் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 0.57, இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், பிகாஸ் 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, 2 ரோஸ் வருது அண்ட் 2 காலம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஈவன் ரவுண்ட் ஃபிகராக இருக்கிறது. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து பார்க்க போகிறது டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட நம்பர்ஸாக இருக்கணும். மிச்சது எல்லாமே வந்து டயகனல் தவிர்த்து மற்ற இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 0 0 4, ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டயகனல் எலிமெண்ட். சரியா? மெயின் டயகனல் வந்துட்டு இது வந்து மெயின் டயகனல் சொல்லுவோம். மெயின் டயகனல் எலிமெண்ட்ல நம்பர்ஸ் இருக்கு. மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஜீரோஸ் இருக்கிறதுனால we call this as the diagonal matrix. and இதே வந்து 3x3ல போனாலும் பொருந்தும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 √3 5, மிச்சம் எல்லாமே ஜீரோஸ். ஓகே, if you இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டயகனல், அதாவது இந்த 1 √3 5 மட்டும்தான் ப்ரைம் டயகனல். அது மட்டும்தான் மேட்ரிக்ஸில் நம்பர்ஸாக இருக்கணும், வித்தவுட் ஜீரோஸ், நான் ஜீரோ எலிமெண்ட்ஸாக இருக்கணும். மற்ற எல்லாமே ஜீரோ இருந்துச்சுன்னா we call it as a diagonal matrix. ஓகே, அண்ட் இதை தொடர்ந்து அடுத்த கேட்டகரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ற மாதிரி. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து எல்லா டயகனல் எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3 0 0 3, ஓகே, இங்கே இருக்கிற ஸ்கேலார் வந்து
நம்பர் 3. ஸோ எல்லா டயக்னல்லையும் டயக்னலில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நம்பர் சேமாக தான் இருக்குது. ஸோ இதனால் ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இன்னும் 3x3 வெர்ஷனில் சொல்லணும்னா √3 0 0 0 √3 0 0 0 √3. This is again a scalar matrix. சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்லேயே ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகே. அண்ட் இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட வரைகிறேன். Scalar matrix of first order. This is first order. Sorry. This is first order scalar matrix, and this is second order scalar matrix, and this is third order scalar matrix. Okay, சரிங்களா? So scalar matrix ஓட overall view. And முக்கியமா பார்க்க வேண்டியது இப்போ பார்க்க போற மேட்ரிக்ஸ், that is identity matrix. நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வந்து அல்ஜிப்ராக் மேட்ரிசஸ் இன் அல்ஜிப்ரால ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து we represent in I format. One zero zero one. இது வந்து for 2x2. If in case I matrix for 3x3 elements அங்க இருக்கிற algebraic போகும்போது 1 0 0 0 1 0 0 0 1. நீங்க நல்லா கவனிங்க, இதுவும் ஒரு diagonal matrix தான். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆல்சோ diagonal matrix. சரிங்களா? ஓகே. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். பிரைம் டயக்னல்ல மட்டும் தான் நமக்கு வந்து 1 வரும். சரியா? தட் இஸ் பிரைம் டயக்னல்ல மட்டும் தான் வரும். செகண்டரி டயக்னல்ல ஜீரோஸ் தான் வரணும். ஓகே. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட். ஓகே. எஸ். இப்போ லாஸ்டா இருக்கிறது ஒரு டம் மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே. Zero or null matrix. இது ஒன்றும் இல்லை. All the elements should be equal to 0. That's all. Okay. So அது 2x2 இருந்தாலும் சரி, 3x3 இருந்தாலும் சரி. This is something not important for now. நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எப்படியெல்லாம் பேஸ்ட் ஆன் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அதை வச்சு பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்ட்டு என்னன்னா, இப்போ ரெண்டு டிஃப்ரெண்டான மேட்ரிசஸ், அதாவது மேட்ரிக்ஸ் ஏ, மேட்ரிக்ஸ் பி. ஓகே. இதை ரெண்டுத்தையுமே அதோட ஆர்டர் சேமா இருந்துச்சுன்னா, ப்ரொவைடட் ஆர்டர்ஸ் ஆர் போத் சேம், ஆர்டர்ஸ் ஆர் சேம், அப்போ அந்த கண்டிஷன்ல யூ கேன் ஈக்குவேட். சரிங்களா? எப்படி ஈக்குவேட்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸோட கண்டிஷன் வந்துட்டு 2a plus b and a minus 2b 5c minus d 4c plus 3d. ஓகே. மேட்ரிக்ஸ் a ஓட எலிமெண்ட்ஸ் இது. சரிங்களா? அண்ட் மேட்ரிக்ஸ் b ஓட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் நம்பர்ஸ் வச்சிடலாம். 4 minus 3 11 and 24. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து அக்கார்டிங் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் இன்னொன்று வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். நமக்கு கொஸ்டின் வந்து டு ஃபைண்ட் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 2a plus b equals 4. Then a minus 2b minus 3. அப்போ a minus 2b equal to minus 3. சரியா? ஸோ இதை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஸ்டைலில் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இங்கே இருக்கிற இதில் வந்துட்டு எனக்கு ஏவை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணலாம், சாரி பியை டார்கெட் பண்ணலாம், பிகாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் கூட 2 மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே பி இருக்குது, இங்கே 2b இருக்குல்ல. ஸோ இந்த b கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கே கேன்சல் ஆகும். அப்போது 4a plus
2b equals 8, a minus 2b equals minus 3. சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணா addition பண்ணும்போது 5a equal to 5. Therefore, a is equal to 1. சரியா? 5a is equal to 5 னா a is equal to 1. ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பட் நமக்கு b வேல்யூ தேவை. ஸோ இந்த ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன். தட் இஸ் a minus 2b equal to minus 3. அப்போ a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1 minus 2b is equal to minus 3. Therefore, minus 3 inside எடுத்து வரேன். அப்போ 1 plus 3 is equal to plus 2b. இதை நம்ம சால்வ் பண்ணால் b is equal to 2b is equal to 4 வரும். 2b is equal to 4. Therefore, b is equal to 2. So, successfully a value and b value find out பண்ணியாச்சு. இப்போ இதே கான்செப்ட்ல similarly c and d யும் ட்ரை பண்ணலாம். சரியா? That is 5c minus d is equal to 11. Okay? 5c minus d equal to 11. Equal to 11. And அடுத்த ஈக்குவேஷன் வந்துட்டு 4c plus 3d equal to 24. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் எது மல்டிப்ளை பண்ணுறது எனக்கு கன்வீனியன்ட்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணால் பெட்டர். பிகாஸ் சியை நான் டச் பண்ண முடியாது. ஸோ டியை தான் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போது எனக்கு எப்படி வரும்னா 15c minus 3d equals 33. அண்ட் அகைன் கீழே வந்துட்டு 4c plus 3d equals 24. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணேன்னா 3d கேன்சல் ஆகிடும். 15 and 4 வந்து 19c வரும். சரியா? இதை ஆட் பண்ணீங்கன்னா 57. ஓகே, 19 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் போனீங்கன்னா c is equal to 57 by 19 எப்போ கேன்சல் ஆகும்? 3 டைம்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் c கண்டுபிடிச்சாச்சு. d கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்தேன். தட் இஸ் 5c minus d is equal to 11 இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனில் c சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 into 3 minus d equals to 11. அப்போ 15 minus d equals 11. Therefore, d on side போச்சுன்னா 15 minus 11 equal to d. Therefore, d is equal to 4. ஓகே, சரியா? ஸோ நம்ம ஓவரால் ஏபிசிடியை வந்து பேஸ்ட் ஆன் ஈக்குவாலிட்டி வச்சு இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ வேற ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் போகலாம். ஓகே, ஒரு சில ஜஸ்ட் ஒன் மோர் சம் எனக்கு தெரிஞ்ச அதிலே ட்ரை பண்ணலான்னு தோணுது. இட் வில் பி ஈஸி ஃபார் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். Okay, 3x plus 7, 5y and so 5, y plus 1, 2 minus 3x equals to 0, 0, y minus 2, 8 and 4. Okay, so இதை வந்து equality apply பண்ணுறோம். அப்போ apply பண்ணுறதுனால எப்படி வருதுன்னு பார்க்கலாம். And so 3x plus 7 equals 0. Therefore, 3x இது கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிள் தான். 3x சாரி அப்போ 3x is equal to minus 7. அப்போ x is equal to minus 7 by 3. x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இங்கே ஆக்சுவலாக சிம்பிளாகவே முடிஞ்சது. அண்ட் சிமிலர்லி அண்ட் y and 5 minus 2 நான் ரிலேட் பண்ணுறேன். அப்போது 5 is equal to y minus 2. அப்போ y is equal to 5 plus 2 is equal to y. Therefore, y is equal to 7.
ஓகே. அண்ட் இப்போ என்ன பண்ணனா, ஸோ இதே கான்செப்டில் நீங்கள் மற்றது ட்ரை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா? ஓகே, எஸ். ஸோ நமக்கு எதாவது 2 எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதுவே போதுமானது. இப்போ மேஜர் ஆப்ரேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி, we call it as commutative law. commutative law. ஸோ commutative law பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, a plus b அடிஷன், commutative அடிஷன் வருதான். ஸோ a plus b is equal to b plus a. சரியா? this is true for a matrices. இப்போ இதை தொடர்ந்து commutative lawன்னு படிச்சா associative lawவும் நம்ம படிப்போம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் commutative law அடிஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சாரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அடிஷன் பார்ட். ஓகே, இதே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்லயும் உண்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இன் அடிஷன். ஸோ காம்படிட்டிவ் லா இன் அடிஷன் இஸ் a plus b is equal to b plus a. அண்ட் இதை தொடர்ந்து காம்படிட்டிவ் லா படிக்கும்போது அசோசியேட்டிவ் லான்னு ஒன்று படிப்போம். அசோசியேட்டிவ் லான்றது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அதே அடிஷன்ல. அது எப்படின்னா, a plus b plus sorry a plus b plus c. ஸோ இங்க வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, செகண்ட். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற a and b ஆட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட்ல வந்துட்டு b and c ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட் இஸ் என்னன்னா, இப்படி ஆட் பண்ணாலுமே சரி, இந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, எந்த மேட்ரிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் a b ஆட் பண்ணி நீங்க c ஆட் பண்ணா சரி, b and c ஆட் பண்ணிட்டு c i ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அசோசியேட்டிவ் லா. சரிங்களா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிட்டர்மினன்ஸ் ஒரு சின்ன பிரஷ் த்ரூ பண்ணலாம்னு தோணுது. ஓகே, பிகாஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல இருந்து கேட்குறேன் டிட்டர்மினன்ஸ் அண்ட் அதுல தான் மேஜர் கொஷின்ஸ் வரும். சரியா? ஓகே, ஜஸ்ட் செகண்ட். ஐ திங்க் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பாட்டு இருக்குல்ல, ஒன் செகண்ட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு டிட்டர்மினன்ஸ் போயிடலாமா? எஸ். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2x2 ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ கொஸ்டின் வந்துட்டு 1 8 3 5 -1 2 4 -2. சரி, a and b. ஓகே, இந்த a and b மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற 1 அண்ட் இங்க இருக்கிற -1. சரியா? ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி எப்படி வரும்னா, 1 into -1 பண்ணணும். 1 into -1 is -1. அண்ட் அது எப்படி கண்டினியூஷன் எப்படின்னா, 1 into -1 அண்ட் அதை தொடர்ந்து 8 and 4 இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரையும் இப்போ அடுத்தது 8 and 4. ஸோ 8 and 4 is 32 plus 32.
ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கே இதுதான். மொத்தமாகவே -1 + -2ன்றது வெறும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும். அண்ட் அடுத்ததான் என்ன பண்றீங்கன்னா, அடுத்ததான் வந்துட்டு 1 and 2 1 and 2 அண்ட் அடுத்தது 8 and -2. சரியா? ஸோ 1 and 2 is 2, 8 into -2 is -16. ஓகே, சரியா? இப்போ இந்த அதே மாதிரி கீழே நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா 3 and -1, 3 into -1, 5 into 4. அப்போ 3 into -1 is -3, 5 into 4 is +20. ஓகே, அண்ட் அதே மாதிரி கண்டினியூவேஷன் 3 into 2, 5 into -2. ஆக்சுவலா மேலே வந்துட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி வரும். ஓகே, மேலே வந்துட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி வரும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இறங்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே கான்செப்ட் தான், பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி போகும். அதாவது இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற போகும், கிட்ட இருக்கிற எலிமெண்ட் கிட்ட இருக்கிற போகும். சரியா? ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மல்டிபிகேஷன். ஸோ -3 into 3 into மேலே இருக்கிற எலிமெண்ட் தட் இஸ் 2, 3 into 2னால 6, அண்ட் 5 into -2 is -10. ஸோ இந்த வேல்யூ போட்டா 31 -14. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இந்த லாஸ்ட் அடிஷன்ல தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 17 -4. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். சரியா? ஓகே, எஸ். ஸோ இது தொடர்ந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸஸ்க்கும் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, எஸ். இப்போ இந்த ரெண்டு 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சேம் சீக்வன்ஸ். எப்படின்னா ஒரு டிராகனல் மாதிரி தான் வரணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்லேயே ஒரு ஸ்டெப் மாதிரி தான் வரணும். டார்கெட்டிங் ஃபர்ஸ்ட் 1 and 2. ஓகே, அப்போ ஸோ 1 into 2 is 2. தென் அடுத்தது 2 and 2 plus 4. ஓகே, 2 into 2 is 4. தென் 3 and 3 plus 9. சரியா? ஸோ அதே மாதிரி அப்படியே வந்துட்டு இப்போ அடுத்த ரோ. ஓகே, ஸோ 1 into -1. 1 into -1 is -1. 2 into -4, -8. And 3 into -2, -6. சரியா? And continuation to the last row. Okay, 1 into 3 is 3. 2 into +5, 10. 3 into 1, 3. ஓகே, அண்ட் ஸோ அதே மாதிரியே நீங்க இப்போ செகண்ட் ரோக்கும் பண்ணணும். ஸோ 3 இந்த ரோ எப்படி வரும்னா, ஓகே, ஸோ 3 2 போயிட்டு திருப்பி இதே கான்செப்ட்ல வரணும். ஸோ 3 into 2, 6 plus 2 into 2, 4 plus 1 into 3, 3. ஓகே, அண்ட் அதே மாதிரி திருப்பி 3 into -1 அடுத்த ரோக்கு வாங்க. இந்த ரோ வந்து அடுத்த ரோ. சரியா? அப்போ 3 into -1, -3. 2 into -4, -8. 1 into -2, -2. Okay, and 3 into 3, 9. Last third one போறேன். 3 into 3, 9. 2 into 5, 10. Okay, and that is இந்த row பண்ணிட்டு இருக்கேன். And lastly 1 into 1, 1. Okay வா? Yes. So திருப்பி லாஸ்ட் ரோ. எஸ், இதுக்கு மட்டும் பாருங்க. இங்க வந்துட்டு 6க்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா 6 and 2. 6 will be multiplied with 2. அப்போ 6 into 2 is 12.
and 5 2 சரியா? ஸோ அதே கான்செப்ட் தான் எல்லாமே வந்துட்டு திருப்பி இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன ஆரம்பிக்கணும், ஒரு காலம் எடுத்தீங்கன்னா எப்போவுமே டவுன்வர்ட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ 6 into 2 12, 5 into 2 10, 2 into 3 6. ஓகே, அதே மாதிரி 6 into -1 -6, 5 into -4 -20, 2 into -2 -4. Then 6 into 3 18, 5 into 5 25, 2 into 1 2. ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ப்ளீஸ் இது ஒரு வாட்டி நீங்களும் அப்படியே கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து சால்வ் பண்ணுறது இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2 + 4 6, 6 + 9 15, -1 -8 -6 அப்போனா -9 -15, 3 + 10 + 3 16, 6 + 4 + 3 13, -3 -8 -5 -13, 9 + 10 + 1 20, 12 + 10 + 6 28, and -6 -22 -30, 18 + 25 + 22, that is 45. ஓகே, ஐ திங்க் 2/2 and 3/3 பார்த்துருப்போம். ஓகே, சரியா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஓகே, இப்போ டிட்டர்மினன்ஸோட இன்ட்ரோ நான் சொல்கிறேன். பிகாஸ் டிட்டர்மினன்ஸ் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸஸோட மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக தான் இப்போ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4. இது நார்மல் மேட்ரிக்ஸ். பட் டிட்டர்மினேஷன் சிம்பிளாக எழுதும்போது நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை தான் எழுதுவோம், மேலே அந்த கர்வ் போட மாட்டோம். அப்போது 1 2 3 4. ஓகே, ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் போடும்போது 1 into 4. ஓகே, எப்படின்னு பாருங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அண்ட் அடுத்தது மைனஸ் சைன் போட்டுட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகே, இது டிட்டர்மினன்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ 1 into 4 - 3 into 2. அப்போ பண்ணும்போது 4 - 6 which is equal to -2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அ சிம்பிள், டிட்டர்மினன்ட்டோட ஷார்ட்டாக எப்படின்னு சிம்பிள் போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆர் மேட் போடுவாங்க. ஓகே, எஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to -2. மாட் சிம்பிள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அப்புறம் வரும். சரியா? மாட் கன்ஃபியூஸ் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to, இப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் ட்ரை பண்ணலாம். டைரக்டா டிட்டர்மினன்ட் சிம்பிளே வரையறேன். ஓகே, 3 4 6 2 -3 5 1 6 7. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு கேர்ஃபுல்லாகவே பாருங்கள். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். ஸோ 3 into -3 வந்துட்டு மேஜர் எடுத்துக்கணும். ஓகே, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கோஃபேக்டர்ஸ் அதாவது சொல்லுவோம். ஓகே, -3 and -7 மல்டிப்ளை பண்ணும். -3 into 7 பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த கோஃபேக்டர்ஸ்க்கு இன்னும் முடியல. அடுத்தது 6 into 5. ஓகே, ஃபாலோட் பை -4. இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒன்ஸ் இந்த எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு மைனஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகும். சரியா? -4. அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ், அதாவது 2 and 7 மல்டிப்ளை பண்ணோம். அண்ட் தென் -1 and 5. எப்போவுமே வந்து பிரேக் எடுக்கும்போது ஒரு மைனஸ் சைன் போகணும், வேற ஆங்கிள் டயகனல் ஸ்விட்ச் பண்ணும்போது. அப்போ 2 into 7 is ஓகே -1 into 5. சரியா? ஃபாலோட் பை இப்போ அடுத்த நம்பர். இப்போ என்னன்னா இது ஆல்டர்னேட்டா போறதுனால இங்க நீங்க ஒரு நம்பர் மைனஸ் போடும்போது அடுத்த இங்க இருந்து ஸ்விட்ச் பண்ணும்போது பிளஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆல்டர்னேட் பேட்டர்னா இப்போ வந்து பிளஸ்ல 6க்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸ் நான் வேற கலர் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ 2 into 6 பண்ணணும். அதுக்கப்புறம் 1 into -3. சரியா? ஸோ 2 into 6
மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3. இந்த மைனஸ் சைனும் கேரி ஆகும், அது பாருங்க, அதுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ 3 of minus 21 minus 30, okay, minus 4 of 14 minus 5, okay, plus 6 of 12 minus 12 plus 3, okay, yes, இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நானே பண்ண வர மாதிரி இருந்தேன். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். ஓகே, ஸோ 3 of minus 51 minus 4 of 11 plus 6 of 15. Okay, so இதை சால்வ் பண்ணணும். So 3 of minus 15 minus 153 minus 44 plus 90. Okay, so இதை சால்வ் பண்ணோம்னா minus 153, 44 minus 197 plus ஒரு 90. So answer is minus 107. Okay, yes, சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளோட இன்வர்ஸ் பார்த்துருக்கோம். சரி, ஐ மீன் டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்வர்ஸோட பேசிக்ஸ் போகலாமா? சரியா, மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். Inverse of matrix is equal to formula மெயினா நோட் பண்ணுங்க. A inverse is equal to 1 by determinant A இவ்வளோ நேரம் போடுது into adjoint A. adjoint Aன்றதை நான் சொல்கிறேன். adjoint Aனா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரியா, ஸோ ஃபார்முலா வந்து இதுதான். அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா determinant of a matrix should not be equal to 0. determinant 0 ஆயிடுச்சுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா, determinant should be always not equal to 0. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். Sorry, one second. Two minus 3, sorry, 4 minus 5. ஓகே, நல்லா கவனிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் இதுக்கு A இன்வர்ஸ் 2x2க்கு A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. சரியா, ஸோ 2x2 மேட்ரிக்ஸுக்கு A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஜஸ்ட் அதோட பிரைமரி டயகனல் எலிமெண்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைமரி டயகனல் பொசிஷன்ஸை ஸ்விட்ச் பண்ணணும். அது அப்படியே பொசிஷன் மட்டும் ஸ்விட்ச் பண்ணால் போதும். ஸோ -5 2. ஓகே, அண்ட் செகண்டரி டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா செகண்டரி டயகனல்ஸோட சைன்ஸை மாற்றும். இங்க +4 இருக்கிறதுக்கு -4, இங்க -3 இருந்துச்சுன்னா we call it நம்ம மாத்தி +3 மாத்திரும். சரியா, ஸோ அவ்வளோதான். A இன்வர்ஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகே, இன்னொரு சம் கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 -1 -6 7. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா A inverse is equal to 7 0. ஓகே, பிரைமரி டயகனலோட பொசிஷன்ஸை மாத்தினா 7 0. அண்ட் அடுத்ததான் வந்து இங்க -1 இருக்கு, அதனால +1. இங்க -6 இருக்கு, அதனால +6. ஓகே, ஸோ ஃபார் 2x2 இன்வர்ஸ் ஆக்சுவலா ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். சரியா, இப்போ ஒரே ஒரு 3x3 சம் சால்வ் பண்ணலாமா? A is equal to 1 2 3 2 1
3 0, that is 0 0 2 1. ஓகே எஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அண்ட் எஸ், another important ஸ்டெப் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேட் இருக்கும். டிட்டர்மினேட் ஏ கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, டிட்டர்மினேட் ஏ பார்த்தீங்கன்னா 2 into -5 minus 4 into -3, which is not equal to 0. நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, not equal to 0 வரும். and similarly இந்த சம்லையும் சரி 0 into 7 minus -1 into -6, இதுவும் not equal to 0 வரும். ஓகே எஸ். இப்போ நம்ம 3/3க்கு டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோங்க. ஓகே, 1 ஆஃப் 1 into 1. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் ஓகே இந்த கிராஸ் போடுறேன். ஸோ 1 into 1 minus 2 into 3. தென் அடுத்தது எலிமெண்ட் போகும்போது மைனஸ் சைன் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பரில் ஒரு எலிமெண்ட்ல ஸ்விட்ச் பண்ணும்போதுனால மைனஸ் சைன். ஸோ 1 to 2 போகும்போது மைனஸ் சைன், அந்த அடுத்ததுக்கு போகும்போது ப்ளஸ் சைன் போடுவோம். ஸோ தட் இஸ் சப்போஸ் டு பி an arrow. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன எஸ். ஓகே, இங்கேருந்து அடுத்தது போகும்போது 3 ஆகிடும். ஓகே, இப்போ -2. அப்போ -2க்கு ஓகே -2ன்னு போகும்போது 2 into 1, அதாவது இந்த எலிமெண்ட் அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட். ஸோ 2 into 1 minus 0 into 3. அடுத்தது நார்மல் plus 3 போங்க. 3 of 2 into 2. 2 into 2 0 1. அப்போ 2 into 2 னா just a second, sorry. Two into 2 minus 0 into 1. ஓகே, ஸோ இதை நம்ம டேலி பண்ணோம்னா 1 minus 6 வரும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் bracket followed by -2 of 2 minus, sorry, 2 minus 0, just a second. Two minus 0 plus 3 of 4 minus 0. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா -5 minus 4 plus 12, which is not equal to 0. plus 3 வரும், not equal to 0. சரியா? ஓகே, ஸோ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எஸ், டிட்டர்மினன்ட் வேல்யூ முக்கியம். டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அட்ஜாயிண்ட் ஏன்றது என்னன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்.
ஓகே, கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் ஒரே செகண்ட் கொஷின் மட்டும் ஒரு வாட்டி எழுதுறோம். தட் இஸ் 1 2 3 2 1 3 and 0 2 1. ஓகே, நான் கொஷின் எழுதிக்கிறேன். 1 2 3 2 1 3 and 0 1 2. Sorry, 0 2 1. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்க்காக சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிடணும். இது ஜஸ்ட் பிகினிங்காக கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து சிம்பிளாக போட தெரியும்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஃபார் தோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபார் தோஸ் ஒரு பிகினிங், சரிங்களா? எப்படின்னா, இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்ன்றது இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1, சரியா? 1க்கு கோஃபேக்டர்னா அந்த 1 இருக்கிற ரோலையும் பார்க்கக்கூடாது, 1 இருக்கிற காலம்லையும் வரக்கூடாது. அது தவிர்த்து என்ன இருக்குன்னா இந்த பாக்ஸ் தான், சரியா? 1 3 2 1. ஓகே, ஸோ 1 3 2 1. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட். ஓகே, நான் இதை ரப் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் 2க்கு போனீங்கன்னா 2க்கு வந்துட்டு அந்த ரோலையும் வரக்கூடாது, அந்த காலம்லையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 3 0 1. அண்ட் சிமிலர்லி 3க்கு போனீங்கன்னா 2 1 0 2. ஓகே, ஒரு ஆர்டராக தான் போகிறேன், சரியா? சரிங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரோ இந்த 2க்கு சொல்கிறேன். ஓகே, 2க்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோல் இருக்கக்கூடாது, அந்த காலம் இருக்கணும், மேலே இருக்கிற 2 எலிமெண்ட், கீழே இருக்கிற 2 2 3 2 1. அண்ட் சென்டர் எலிமெண்ட்னா இருக்கிற எல்லா கார்னர் எலிமெண்ட்ஸ், பிகாஸ் அந்த கார்னர் எலிமெண்ட்ஸ் தான் அதோட ரோலையும் அதோட காலம்லையும் வராது. ஸோ 1 3 0 1. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்தது தேர்டு இந்த சைடில் இருக்கிற 3 எலிமெண்ட். ஸோ 1 2 0 2. அண்ட் லாஸ்ட்லி 0க்கு பார்த்தீங்கன்னா 2 3 1 3. அண்ட் செகண்ட் நம்பர் 2க்கு 1 3 2 3. அண்ட் 1 எலிமெண்ட்டுக்கு 1 2 2 1. சரியா? இப்போ இதை விட அடுத்தது முக்கியமான என்ன பார்ட் என்னன்னா, சைன்ஸ் நம்ம போடணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், ப்ளஸ் ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன், அண்ட் மைனஸ், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் அந்த கண்டினியூஷன் சீக்வன்ஸ். இப்போ இது ப்ளஸ், இது மைனஸ், மைனஸ்ல முடிக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் அண்ட் இது ப்ளஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை வச்சுட்டே பேஸ்ட் ஆன் திஸ் மேட்ரிக்ஸ் எழுதலாம். சரியா? அண்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்னு நான் இங்கே போட்டிருந்தேன் நினைக்கிறேன். சரியா? டிரான்ஸ்போஸோட சிம்பிளும் டீயை மென்ஷன் பண்ணிட்டே வாங்க, அது என்னன்னு நான் கிட்ட சொல்றேன். இப்போ இதை வச்சுட்டு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 3 1 3 2 1 இது சால்வ் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 6. ஓகே, அதாவது இந்த மெயின் எலிமெண்ட்ஸ் நான் மல்டிப்ளை பண்றேன். 1 இன்டூ 1 1, 2 இன்டூ 3 6. அதனால அப்படி போட்டிருக்கேன். அண்ட் மைனஸ் சைன். அதே மாதிரி 2 இன்டூ 1 2 மைனஸ் 0.
ஓகே, ஃபாலோட் பை அதே கான்செப்ட்ல 2 into 2 4, 4 minus 0 into 1. ஓகே, அண்ட் அப்படி திருப்பி மைனஸ் சைன் 2 into 1 2 minus 6, திருப்பி plus sign 1 into 1 1 minus 0 minus sign 1 into 2 2 minus 0 கீழே plus sign அது அவசியம் இல்லை 6 minus 3 ஸ்லோவா minus sign 1 into 3 3 3 minus 6 and plus sign 1 minus 4. okay, and yes முக்கியமா மறந்துடாதீங்க t sign transfer sign போட்டே ஆகணும். சரி, இப்போ இதுக்கு வேல்யூஸ்லாம் நான் சால்வ் பண்ணும்போது so minus 5 minus 2 4 4 plus 4 வரும். சரிங்களா, கவனிச்சுக்கோங்க. 1 minus 2 3 3 minus 4 minus 3. ஓகே, இப்போ டிரான்ஸ்போஸ்ன்றது என்னன்னா என்னோட ரோவா இருக்கிறத காலமா மாற்றணும், காலமா இருக்கிறத ரோவா மாற்றணும். சரி, புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ இந்த காலம் எடுத்துக்கோங்க, இந்த காலமை அப்படியே ரோவா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் -5 4 3. ஓகே, அடுத்தது இந்த செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. சரியா, இந்த காலமை ரோவா எழுதுங்க. -2 1 3 அண்ட் லாஸ்ட்லி தேர்ட் ரோ அப்படி எழுதுறேன். 4 -2 -3. சரியா, ஸோ திஸ் இஸ் மை adjoint A. ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? A இன்வர்ஸ்க்கு A inverse is equal to A inverse is equal to 1 by determinant A adjoint A. So determinant A ஓட வேல்யூ வந்து 3. So 1 by 3 of adjoint A ஓட matrix -5 4 3 -2 1 3 4 -2 -3. Okay, so with this inverse of the matrix for a 3 by 3 பார்த்திருக்கோம். சரியா, ஸோ நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். and kindly send your feedback. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். until then next class பார்க்கலாம் மீண்டும். kindly subscribe to our channel. sorry. yes. Thank you for watching. Jai Hind.